பாவத்திலையும் இருந்துகிட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நான் உலகத்திலையும் இருப்பேன், ஆண்டவர்கிட்டயே இருப்பேன், எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார், இந்த மாசம் வாக்கு பண்ணியிருக்கார் கர்த்தர் நன்மையா தருவார்னா ஏமாந்து தான் போவீங்க, கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழங்கணும், பாகால் தெய்வமானால் அங்கேயும் போறது இங்கேயும் வருது, ரெண்டு சைடு போயிட்டு போயிட்டு வந்துக்குது. எப்படி நடக்கும்? நன்மை கிடைக்கவே கிடைக்காது. யோசேப்பு பாவம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது யாருமே இல்லை. அவன் அந்த போத்திபாரோட மனைவியோட தப்பு பண்ணியிருக்க முடியும். ஆனா அந்த பாவத்தை அவன் என்ன பண்ணான்? வெறுத்து தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு செஞ்சதை பாருங்க. 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்க பரிசுத்தத்தை காத்து கொண்டீங்கன்னா, உங்க சரீரம் தீட்டுப்படாத அளவுக்கு நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், எத்தனை மனுஷன் உங்களுக்கு எதிராக தீமை செஞ்சாலும் கர்த்தர் அதை எல்லாத்தையும் நன்மையாய் மாத்திடுவாரு.